அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாஈன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா துனூபனா வ கினா அஸாபன்னார். எங்கள் இறைவா, நாங்கள் உன்னை ஈமான் கொண்டுள்ளோம், எனவே எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. வகினா அஸாபன்னார், நரக நெருப்பின் வேதனையை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா இன்னனா ஆமன்னா, எங்கள் இறைவா, நாங்கள் உன்னை ஈமான் கொண்டிருக்கிறோம், அந்த காரணத்துக்காக வேண்டி ஃபக்ஃபிர் லனா துனூபனா, எங்களை நீ மன்னித்து அருள் புரிவாயாக. வகினா அஸாபன்னார், நரக நெருப்பினுடைய வேதனையை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக என்கின்ற ஒரு அழகிய துஆவை அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய மன்னிப்பை பெறக்கூடிய ஒரு செயலை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். ஹஜ்ரத்னா ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. புகாரில் இந்த ஹதீஸ் இடம்பெறுது. ஒருவர் ஒரு நல்ல காரியத்தை அல்லது ஒரு அழகிய நடைமுறையை ஆரம்பிச்சு வைக்கிறார். ஒருவர் ஒரு நல்லதை, ஒரு நல்ல செயலை, ஒரு நல்ல காரியத்தை அல்லது ஒரு நல்ல நடைமுறையை, ஒரு நன்மையான விஷயத்தை ஆரம்பிச்சு வைக்கிறார். அவர் ஆரம்பிச்சு வச்ச அந்த நல்ல காரியங்கள் யாரோ ஒருவரால் அது தொடரப்பட்டு வந்து கொண்டே இருக்கின்றது. இது இந்த நல்ல நடைமுறை அப்படியே தொடர்ந்து கொண்டு வந்து கொண்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இதை ஆரம்பிச்சு வச்சாருல்ல, இந்த நல்ல காரியத்தை, இந்த நன்மையான செயலை, இந்த நல்ல நடைமுறையை ஒருத்தர் ஆரம்பிச்சு வச்சாருல்ல, இன்னொருத்தவர் அதை தொடர்ந்து செயல்படுத்துகின்ற வரையிலே அதை ஆரம்பித்து வைத்தவருக்கு அல்லாஹு தஆலா ரெண்டு வகையான விஷயத்தை கொடுக்கிறார். ஒண்ணு, அவர் ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பித்து வச்சதுக்காக வேண்டி அவருக்கு நன்மையை கொடுக்கிறார். இரண்டாவது, அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். எனவே தான் நீங்க எங்கிருந்தாலும் நல்லதை நீங்கள் என்ன செய்யுங்க, நல்லதை, அழகிய நடைமுறைகளை, நல்ல காரியத்தை தூண்டக்கூடியவர்களாக நீங்க இருங்க. இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க ஆரம்பிச்சு வைங்க, ஒரு நல்ல காரியத்தை நீங்க ஆரம்பிச்சு வைங்க. அது எப்படி நாம ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு ஒருத்தர் தொழுகை இல்லாம இருக்கிறார். சாதாரணமாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு சகோதரர் தொழுகை இல்லாம இருக்கிறார். ஒரு நம்முடைய முஃமினான முஸ்லிமான ஒரு சகோதரத்துல ஒரு ஈமானுடைய ஈடுபாடுகள் அவருக்கு ரொம்ப குறைவா இருக்குது, அல்லது நோன்பு வைக்காம இருக்கிறாரு, நல்ல பொருளாதாரம் இருந்து ஜக்காத்து கொடுக்காம இருக்கிறாரு, இன்னும் நல்ல பொருளாதாரம் இருந்து என்ன செய்யறாரு, ஹஜ் செய்யாம இருக்கிறார். இப்படி முக்கியமான கடமைகளையே, இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையான முக்கிய கடமைகளையே செயல்படுத்துவதற்கு தகுதி இருந்து அதை செயல்படுத்தாம ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை குறிச்சு தொலை வைக்கிறது, எதையோ ஒண்ணு சொல்லி நீங்க தொழுவன்னு சொல்லி தொலை வைக்கிறது. நாம ஆரம்பிச்சு வச்சுட்டோம், அவர் தொழ ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னு சொன்னா அவர் காலம் எல்லாம் தொழுவக்கூடிய நன்மை, அவரால் இன்னும் எத்தனை நபர்களை அவர் தொழ வைக்கிறாரோ அவர்களுடைய நன்மை என்பதாக வாழையடி வாழையாக அந்த நன்மையினுடைய அந்த அந்த நன்மையை அல்லாஹு தஆலா ஆரம்பித்து வச்சான் பாருங்க, அவருக்கு அல்லாஹ் வழங்கி கொண்டே இருப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதனால அவருக்கும் நன்மையில குறைவு ஏற்படாது, உங்களுக்கு கொடுக்கறதுனால அதை செயல்படுத்துறாருங்க, அவருக்கு நன்மையில் எந்த விதமான குறைவையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தரமாட்டான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதே போன்றுதான் தீமைக்கும், இதே போன்றுதான் ஒரு பாவமான காரியத்துக்கும். எவர் ஒருத்தர் ஒரு பாவமான காரியத்தை ஆரம்பிச்சு வைக்கிறாரோ, ஒரு பாவமான செயலை போய் தொடங்கி வைக்கிறாரோ, ஒரு பாவமான காரியத்தை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரோ, அவர் அறிமுகப்படுத்தி வச்சுட்டு போயிடுறாரு, ஆனா அவர் எதுவுமே செய்யல. ஆனா அது பிறரால் தொடரப்பட்டால், அவரை கொண்டு அவரை தொட்டு அவரை தொட்டு அவரை தொட்டு அந்த காரியங்கள் தொடரப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, இவர்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான அந்த தவறான காரியங்கள், தவறான செயல்களுக்கு உண்டான தீமையை அல்லாஹ் இவருக்கும் வழங்குவான். அதுல எந்த விதமான குறையும் அல்லாஹ் வைக்க மாட்டான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்து காட்டுகின்றார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, நல்லவைகளை நாம் செய்வது, நமக்கு பின்னால் அதை நம்முடைய சந்ததிகளுக்கும் கற்றுக் கொடுப்பது நம்முடைய கடமையா இருக்குது.
நாம எந்த நன்மையான காரியத்தை நன்மையான விஷயத்தை நடைமுறைப்படுத்தி வரோமோ அதை நாம செய்யறது மட்டும் அல்லாம நம்ம என்ன செய்யணும், நம்முடைய சந்ததிகளுக்கும் அதை எத்தி வைக்கணும். அதை செயல்படுத்துவதற்கு உண்டான ஒரு நிலையை நாம் ஏற்படுத்தி விடணும். ஆனா அதுல என்ன செஞ்சிடக்கூடாது, சிறிது அளவு கூட பெருமை என்பது இருந்து விடக்கூடாது, புகழுக்காக இருந்து விடக்கூடாது. ஒரு தொடர்ந்து ஒரு காரியத்தை, ஒரு நன்மையான காரியத்தை செய்து வரும் பொழுது அதுல பெருமையும் புகழும் அதுல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அந்த காரியங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். எந்த நிலையிலேயுமே தீமையான காரியங்களை நாமளும் செய்யக்கூடாது, யாரையும் செய்வதற்கு ஒரு காரணமானவராக நாம் இருந்துவிடக் கூடாது. அல்லாஹ் அந்த நசீபை நமக்கு வழங்குவானாக. இரண்டாவதாக நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னலில்லாஹி அஹ்லீன மினன்னாஸ். சஹாபாக்கள் சொல்றாங்க, இன்னலில்லாஹி அஹ்லீன மினன்னாஸ், இந்த மனிதர்கள்லயே அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மனிதர்கள்லயே அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள் சிலர் இருக்கிறாங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யா ரசூலல்லாஹ் மன்ஹும், சஹாபாக்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு பெருமானார்ட்ட கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரே, மன்ஹும் அவங்க யாரு, யார் அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அஹ்லுல் குர்ஆனி அஹ்லுல்லாஹி வ காஸத்துஹு, எவர் ஒருவர் தன்னை குர்ஆனோடு ஈடுபடுத்தி கொண்டாரோ, யார் தன்னை குர்ஆனோடு தொடர்பு வைத்துக் கொண்டாரோ இவர் தான் என்ன செய்யறாரு, அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னைக்கு உலக வாழ்க்கையில நான் அந்த குடும்பத்தை சேர்ந்தவன், நான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவன், என்னுடைய பரம்பரை குழுவு பெருசு, என்னுடைய தாத்தன் குழுவு பெரிய ஆளு, என்னுடைய தகப்பனார் இவ்வளவு பெரிய ஆளு, என் குடும்பத்தை பத்தி எங்க ஊர்ல வந்து கேட்டு பாருங்க, எங்களை பத்தி எல்லாம் தெரியுமா என்பதாகலாம் நாம் என்ன செய்யறோம், பெருமை பேசக்கூடியவர்களா பார்க்கிறோம். ஆனா இதுவெல்லாம் பெருமை அல்ல. அல்லாஹ் சொல்றான், எவர் ஒருவர் குர்ஆனை தன்னுடைய தொடர்போடு வைத்துக் கொள்கின்றாரோ, எவர் குர்ஆனோடு ஈடுபாடு உடையவர்களாக இருக்கிறாரோ அவங்க என் குடும்பம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள், யார் குர்ஆனை ஓதுகின்றாரோ அவர் அல்லாஹ்வினுடைய குடும்பத்தை சேர்ந்தவராக ஆகின்றார். அல்லாஹ்வினுடைய குடும்பத்துல நாம ஒரு ஆணாக இருப்பது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் என்பதை சிந்திக்க வேண்டும். எனவே ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அந்த குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக நாம் மாறணும். குறைந்தபட்சம் அந்த குர்ஆனை தொட்டு ஒரு நாளைக்கு ஒரு வசனங்களையாவது ஓதக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். குர்ஆனை ஒருவர் தொட்டு ஓத ஆரம்பிச்சுட்டாலே எல்லா விதமான பிரச்சனைக்கு உண்டான தீர்வு அல்லாஹ் வழங்குறான். அது மட்டும் அல்லாமல் அஹ்லுல்லாஹி வ காஸத்துஹு, அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்களாக நாம் மாறக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான். எனவே அதிகமாக குர்ஆனை ஓதக்கூடியவர்களாகவும் குர்ஆனோடு தொடர்பு இருக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. யார் குர்ஆனை அதிகமாக ஓதி வருகின்றாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது, அவருடைய ஈமான் உறுதிப்படுத்தப்படுது, நரக நெருப்பினுடைய வேதனையை விட்டு அல்லாஹ் அவரை பாதுகாக்கிறான் என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் பார்க்கிறோம். அஹ்மதுல இந்த ஹதீஸ் இடம்பெறுகின்றது. அடுத்தபடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீங்க இறந்து போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஒருவர் இறந்து போனதற்கு பின்னாடி இந்த உலகத்துல அவர் விட்டு செல்லக்கூடிய விஷயங்களில் 3 விஷயங்கள் மட்டுமே சிறந்ததாக அல்லாஹ் பார்க்கின்றான். ஒருத்தர் மௌத் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னா அவர் விட்டுட்டு போனதுல இந்த 3 விஷயத்தை அவர் விட்டுட்டு போனா அதுதான் அவருக்கு சிறந்ததை தவிர இதை தாண்டி வேற எதையும் விட்டுட்டு போனா அது அவருக்கு சிறப்பு சேராது. அது என்னென்ன என்பதாக பார்க்கும் பொழுது, ஒண்ணு, அவருக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளை அவர் விட்டுட்டு போகணும். நம்ம பிள்ளை நம்ம மௌத்துக்கு பின்னாடி நமக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்கணும். அப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம் உருவாக்கணும், நாம வளர்க்கணும். அது நம்ம கையில தான் இருக்கு. அப்பதான் நம்முடைய குழந்தைகளுக்கு மார்க்கத்தை இல்மை, அல்லாஹ்வினுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். துஆவினுடைய அவசியத்தை சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். அப்படின்னா நாம வளர்த்தோம் அப்படின்னு சொன்னாதான் நம்ம மௌத்துக்கு பின்னாடி நம்ம பிள்ளை நமக்காண்டி துஆ செய்வான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவருக்காக வேண்டி துஆ செய்யும் பிள்ளைகள் அவருக்கு பின்னாடி மௌத்துக்கு பின்னாடி அவர் விட்டுட்டு போனதுல அவருக்கு சிறந்தது இது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இரண்டாவது, அவர் கொடுத்து விட்டு சென்ற தர்மம், நாம செய்யக்கூடிய தான தர்மங்கள் இருக்குதுல, இது நம்ம மௌத்துக்கு பின்னாடி நமக்கு ஒரு புரிதலத்தை ஏற்படுத்தி தரும். மூன்றாவதாக சொல்றாங்க, அவர் கற்றுக் கொடுத்த சிறந்த கல்வி. கல்வினா என்னங்க, குர்ஆனை கற்றுக் கொடுப்பது எப்படி ஒரு கல்வியோ,
ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பது எப்படி கல்வியோ அதே போன்று நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்பதும் ஒரு கல்விதான். அப்ப வாழக்கூடிய இந்த காலங்கள்ல நமக்கு தெரிந்த நல்லவைகளை நம்முடன் இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நல்ல காரியங்கள்ல அவங்களை ஈடுபடுத்த வைக்கணும். நல்ல விஷயங்களை தூண்டக்கூடியவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொன்னா மௌத்துக்கு பின்னாடி நம்முடைய மௌத்துக்கு பின்னாடி இதெல்லாம் நமக்கு ஒரு புரிதலத்தை ஏற்படுத்தும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். எல்லாம் வல்ல இறைவன் இந்த நல்ல நற்பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. வாயுதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு